Welcome to the class for first B English department. Today we discuss about the subject Allied People Social History of England. In Allied People Social History of England we discuss about the topic. This is the first unit last topic, Restoration England. First you know that what is meant by restoration. Restoration அப்படின்னா மறுசீரமைத்தல் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி புதுப்பித்தல். இங்கிலாண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், பழைய விஷயங்கள் வந்து இப்போ என்னென்னா புது புது மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறது தான் ரெஸ்டோரேஷன் இங்கிலாந்து. திஸ் ரெஸ்டோரேஷன் இங்கிலாந்து வாஸ் ஸ்டார்டட் இன் 1660. It was returned back to the ancient form of government by King, Lords and Commons. King, Lord, Commons உடைய ஆட்சி ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, அந்த விஷயத்தை வந்து இப்போ ரிட்டன் எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அண்ட் தென் ரெஸ்டோரேஷன் ரெஃபர்ஸ் நாட் ஒன்லி டு த ரெஸ்டோரேஷன் ஆஃப் மொனார்கி, அதாவது ரெஸ்டோரேஷன் ஏஜில் ஆட்சியுடைய ரூலை பற்றி மட்டும் பார்க்குறதில்ல, அந்த இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய சர்ச்சஸில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிங்கோட வாரிசுகள் பார்த்திங்கன்னா வாரிசுகள் மட்டும்தான் வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களும் இருந்தது. இப்போ அதிலேருந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து இங்கிலாண்டில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி ரெஸ்டோரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. they have many changes in the powers of the crown and the parliament கவர்மெண்ட்லேயும் and then வந்து கிங்கோட க்ரௌன்லேயும் வந்து they have so many changes in restoration period. This is the introduction of the restoration. Now we discuss about what is meant by political parties. பொலிட்டிக்கல்னால் என்னன்னு தெரியும், அரசியல் ரீதியான விஷயங்கள், அதில் என்னென்ன மாதிரிலாம் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ஈவெண்ட் ஆஃப் த பீரியட் வாஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ வந்து அரசியல் மூலயமா அதாச்சும் வந்து அரசாங்கம் வந்து அவங்களாவே என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கிலாந்து வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. The supporters of Charles I in the English Civil War developed into the Tory party and the Whig party. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூரிட்டனிசம் பீரியடில் சார்ஜ் ஃபஸ்ட்டோட டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஒன்று வந்து விக் பார்ட்டி, இன்னொன்று வந்து டொரி பார்ட்டியை டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். சேம் இப்போ ரெஸ்டோரேஷன் பீரியடில் அது என்ன பண்ணாங்கனாக்கில் அமலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. Lord Danke and then Charles II's new minister founded the Tory party and Anthony Hazley Cooper, Earl of Salisbury, formed the Whig party. இப்போ வந்து டொரி பார்ட்டி விக் பார்ட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டியை டிவைட் பண்ணுறாங்க. அந்த டொரி பார்ட்டிக்கு யார் ஹெட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தினாக்கில் லார்ட் டான்கி வந்து ஹெட்டாக இருக்கார். விக் பார்ட்டிக்கு வந்து ஹெட் யாருன்னு பார்த்தினாக்கில் ஆந்தனி ஹாஸ்லே கூப்பரும் அண்ட் தென் ஏர்ல் ஆஃப் சாம்ஸ்பரி, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹெட்டாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கிடையில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Earl of Clarendon is also one of the person. The Cavalier Parliament which assembled in 1661. Restoration period was started in 1660. Now we have to assemble one parliament. That parliament name was Cavalier Parliament. It was started in 1661. They had to decide to restore the Anglican Church with its bishops and prayer book. Charles II and his chief minister, the Earl of Clarendon, wished to be less harsh in the persecution of the செக்ஸ். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் 1661 ஒரு பார்லிமெண்ட் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. என்ன ரீசனுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்த ஒரு சில விஷயங்கத்துலேருந்து என்ன பண்ணணுமா மாற்றங்களை கொண்டு வரணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் கம்பல்சரி வி ஹவ் டு ஃபாலோ த ப்ரேயர் புக் இன் ஆங்கிலிக்கன் சர்ச். சார்லஸ் ப்ரேயர் புக் சார்லஸ் II. சார்லஸ் II இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து. அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரை வந்து கொண்டு வர்றாரு. அந்த சீஃப் மினிஸ்டர் நேம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா த ஏர்ல் ஆஃப் கிளாரண்டன். இவர் வந்து ஒரு சில செட்ஸை வந்து அவர் கொடுத்து ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க.
Parliament overruled their sentiments and insisted on passing the persecuting acts known as the Clarendon Code. இப்போ சார்லஸ் செகண்ட் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர்லாம் கொண்டு வராங்க. அவர் நேம் தான் ஏர்ல் ஆஃப் கிளாரண்டன் பார்த்தோம். அந்த ஏர்ல் ஆஃப் கிளாரண்டன் பார்த்தீங்கன்னாக்கில் பார்லிமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக நிறைய ரூலை வந்து கொண்டு வராரு. ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் பேசுகிறாரு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் கிளாரண்டன் கோட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து சார்லஸ் செகண்டோட பீரியடில் நடக்குது. Restoration period. Restoration period, an extreme reaction set in against the strict morality of the Puritans. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டோரேஷன் பீரியட் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் பியூரிட்டன்ஸ்க்காக தான் வந்து கொண்டு வரப்பட்டது. பிகாஸ் பியூரிட்டன்ஸ் ஃபாலோட் ஸோ மெனி வேஸ் இன் Puritanism period, so that's why they have to restore the Puritanisms in this period. And then in restoration period they had to against about to the Puritans. Englishmen turned with relief to all outdoor activities that were forbidden earlier. இப்போ வந்து இங்கிலீஷ்மேன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஹண்டிங், ஸ்னாரிங் அண்ட் ஷூட்டிங் were revealed with a vengeance. அதாவது அந்த ஹண்டிங்னா வேட்டையாடுறது, அதே மாதிரி திருடுறது, ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து இங்கிலீஷ்மேன் வந்து நிறைய வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ட்ரு ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ ரெஸ்டோரேஷனுடைய பீரியட். கேம்பிளிங் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் வேர் த ரே ஆஃப் த ஏஜ். ட்ரங்கன்னஸ் அண்ட் பப்ளிக் ப்ரால்ஸ் வேர் வெரி காமன். இப்போ ரெஸ்டோரேஷன் பீரியடில் ஃபஸ்ட்டு இருந்தது எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் புதுசாக கொண்டு வந்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இதெல்லாம் ஒரு காமனான விஷயம் அப்படின்னும் சொல்கிறாங்க. Scientific spread. In the 17th century, the scientific spread first touched the English people. In the 17th century, the scientific spreadங்கிறது பார்த்தினாக்கில் இங்கிலீஷ் பீப்புள் மத்தியில் நிறைய வரவேற்பு வந்து கொண்டு வருது. The Royal Society was founded in 1662 to encourage studies in physics and mathematics. இப்போது 1661 என்னன்னு பார்த்தோம், கேவலே பார்லிமெண்ட் வந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ 1662 பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கில் என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஒன்று வந்து ஃபிசிக்ஸு, இன்னொன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ். இவங்க இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபீல்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஐசக் நியூட்டன் டெவலப் இன்ஃபினிட்டெசிமல் கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து டெவலப் பண்ணுறாரு. மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு இன்ஃபினிட் டெர்மினலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஐசக் நியூட்டன். அதுக்கப்புறம் ராபர்ட் பாய்லி என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கில் பாய்லிஸ் லா அப்படிங்கிற ஒரு லாவை வந்து கொண்டு வராரு ஃபிசிக்ஸில். அண்ட் தென் எட்மண்ட் ஹாலி டிட் a lot of research on the movements of comet and calculated the periodicity of the famous Halley's comet. இப்போ வந்து எட்மண்ட் ஹாலி என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கில் காமெட் அந்த அதாவது வளிமண்டலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் என்ன பண்ணுறாருனாக்கில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கில் ஹாலிஸ் காமெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியும் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. வில்லியம் ஹார்வே டிஸ்கவர் த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட். இப்போ சயின்டிஃபிக் விஷயங்கள் ரெஸ்டோரேஷன் பீரியடில் நடக்குது. அதில் 17th centuryயில் ராயல் சொசைட்டி வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கும் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு ஐசக் நியூட்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் அந்த இன்ஃபினிட் டைமென்ஷன் கால்குலஸை பற்றி சொல்கிறாரு. ராபர்ட் பாய்லி பார்த்தீங்கன்னாக்கில் பாய்லஸ் லாவை பற்றி சொல்கிறாரு. எட்மண்ட் ஹாலி பார்த்தீங்கன்னாக்கில் காமெட் வளிமண்டலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஹாலிஸ் காமெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
வில்லியம் ஹார்வே வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கலாம் பிளட் சர்க்குலேஷன் எப்படி வந்து ஒரு பிளட் சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் லைசன்சிங் ஆக்ட், அதுக்கப்புறம் ரெஸ்டோரேஷன் பீரியடில் லைசன்சிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கலாம் கெவலியர் பார்லிமெண்ட்டில் தான் வந்து பாஸ் அவுட் ஆகுது. அவங்க வந்து ப்ரிவென்ட் பியூரிட்டன் ரைட்டிங்ஸ். திஸ் ஆக்ட் வாஸ் ரீவொர்க்ட் ஆஃப்டர் த க்ளோரியஸ் ரெவல்யூஷன். என்ன ரீசனுக்காக வந்து இந்த லைசன்சிங் ஆக்டை கொண்டு வராங்கனாக்கில் பியூரிட்டன்ஸ்க்கு மத்தியில் ஒரு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. லேட்டராக இது என்னவா லைசன்சிங் ஆக்ட் என்னவா சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோரியஸ் ரெவல்யூஷனாக வந்து சேஞ்ச் ஆகிடுது. அண்ட் தென் ஃபேஷன், என்னென்ன மாதிரி ஃபேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. Private libraries were very fashionable. Many fine country houses owned excellent libraries. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லா வீட்லேயுமே நிறைய வீட்டில் வந்துட்டு லைப்ரரியை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. புதிய நிறைய புக்ஸையும் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷனபுளாக மாறிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து லைப்ரரி கொண்டு வர்றது ஒரு ஃபேஷனபிள் ஆகிடுச்சு இங்கிலாண்டில். நாவல் ரீடிங் வாஸ் கன்சிடர்ட் டு பி ஃபேஷனபிள் அமாங் லேடிஸ். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து லைப்ரரி வந்து அமைஞ்சனால லேடிஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாமே வந்து அடிப்படையில் மட்டும் படிக்காதவங்களாம் வந்து இருந்தவங்க எல்லாமே இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நாவல் புக்ஸை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது நாவல்ஸ் படிக்கிறது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சதுனால திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேஷனபிள் நாவல் ரீடிங் அமாங் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Writing in diaries was another favorite pastime, and we have valuable records of daily life in the diaries of John Evelyn and Samuel Pepys. இப்போ ஜான் எவெலின் சாமுவல் பெப்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு வந்து டைரி எழுதுகிற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. ஸோ அதே மாதிரி டைரி எழுதக்கூடிய பழக்கம், அதாச்சும் டெய்லி நடக்கக்கூடிய ரொட்டீனாக நம்மளுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு டைரியில் வந்து எழுதி வைக்கலாம். ஸோ அதுவும் என்னாச்சு ரொம்ப ஃபேஷனபுளாக இங்கிலாந்து வந்து மாறிட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த பீரியட்னா ரெஸ்டோரேஷன் பீரியடில். ஸோ இன் திஸ் ரெஸ்டோரேஷன் பீரியட் இங்கிலாந்து faced so many problems. அந்த ப்ராப்ளமில் இங்கிலாந்து ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு திங் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கலாம் பிளேக் நோய்னா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ திஸ் பிளேக் வாஸ் அட்டாக் இன் 1665. த கிரேட் பிளேக், அதாவது இதுவரை அவங்க அந்த மாதிரி ஒரு நோயை என்ன பண்ணதே கிடையாதாம், பார்த்ததே கிடையாதாம். அந்த மாதிரி ஒரு நோயை வந்து ஃபஸ்ட்டு 1665 ஃபேஸ் பண்ணுறாங்க. The Great Plague of 1665 was not the first instance of the disease in London. அதாவது 1665 வந்த பிளேக் நோய் இதுதான் வந்து முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. பட் இந்தளவுக்கு என்ன பண்ண கிடையாது, அவங்க டெத்தை வந்து ஃபேஸ் பண்ண கிடையாது. இப்போ நம்ம எப்படி கொரோனா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோமோ சேம் அதே மாதிரி இன் 1665க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலாண்டில் வந்துட்டு இதை விட கோரமான ஒரு வைரஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணி அவங்கெல்லாம் இறந்துருக்காங்க. இந்த அது எப்படி சொல்லலாம்னாக்கா பிளேக் நோயின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து பிளாக் டெத் அப்படின்னும் சொல்லலாம். The plague or the Black Death had appeared in England suddenly in 1348. Already the plague நோயானது 1348 எங்கே வந்திருக்காங்க, இங்கிலாண்டில் வந்து சடனாக அட்டாக் ஆகியிருக்கு. பட் ஆனால் நிறைய டெத் அவங்க ஃபேஸ் பண்ண கிடையாது, சாதாரணமாக போயிடுச்சு. இட் germs was carried by fleas on black rats that came into the country on ships from abroad. 1348 அந்த நோய் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்குள்ள ஷிப்பு மூலயமா என்ன பண்ணுமா, வேறு நாட்டில் இருக்கக்கூடிய எலிகள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு வரும்போது அந்த எலிகள் மூலயமா தான் என்ன ஆகுதாம்மா அந்த பிளேக் நோய் வந்து அட்டாக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது, அப்ராட்லேருந்து என்ன ஆகுதாம்மா இந்த நாட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து அந்த நோயானது அட்டாக் ஆகிருக்கு. Between 1348 and 1377 there were 3 visitations of the plague and there was a sharp dip in
பாப்புலேஷன். ஏற்கனவே 1348 1377 3 டைம் என்ன பண்ணியிருக்காமா, இந்த பிளேக் நோய் வந்து அட்டாக் ஆகிருக்காமா. பட் அப்போ ஓரளவுக்கு வந்துட்டு அப்பயும் பாப்புலேஷன் வந்து நிறைய அட்டாக் ஆகியிருக்கு, நிறைய பேர் வந்துட்டு டெத் ஆகிருக்கு. தெர் வாஸ் எ மைல்டு ஒன் இன் 1636. அதுக்கப்புறம் 1377 அப்புறம் 1636 ஒரு டைம் பிளேக் நோய் அட்டாக் ஆகிருக்கு. பட் அது வந்து எப்படி இருந்துச்சா, சாதாரணமாக வந்து முடிஞ்சு போயிடுச்சு. தென் ஆஃப்டர் எ கேப் ஆஃப் 30 years 30 வருஷம் கழிச்சு எ மேஜர் பிளேக்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இன் 1665. அப்போல்லாம் வந்து நோயெல்லாம் வந்து சும்மா சாதாரண இதாக போயிடுச்சு. ஆனால் 30 வருஷத்துக்கு அப்புறம் 1665 அதாவது 1636 வந்தது. 30 வருஷமும் வந்து எந்த நோயும் இல்லாமல் இருந்தாங்க. அகெயின் 1665 நாங்கள் ஃபேஸ் பண்ண இந்த பிளேக் நோய் தான் வந்து இருக்கிறதுல வந்து ரொம்ப கொடூரமான ஒரு நோய். ஏன்னா லண்டனை வந்து முக்கால்வாசி என்ன பண்ணிடுது, இந்த நோயானது வந்து பாதிச்சிருது. இந்த பிளேக் appeared in London, destroying about 68,000 persons before it subsided in 1666. அதாவது 1665 1660 அந்த 1 இயருக்குள்ளாரே அந்த இடைப்பட்ட நாட்களிலே 68,000 மக்களை வந்து என்ன பண்ணியிருக்காமா, பழி வாங்கியிருக்காமா இந்த பிளேக் நோயானது. It may take one by surprise to know that the favorite nursery rhyme. இப்போ இந்த நோயை வந்து அதாவது நிறைய பேர் அங்கங்கே எல்லாம் விழுந்து இறந்து கிடக்கிறத பார்த்து ஒரு ரைம்ஸ் வந்து சொல்கிறாங்க. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் பாய்சஸ் அஷா அதிஷா வி ஆல் ஃபால் டவுன். இது வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம பாட்டு பாடக்கூடிய விஷயங்கள். இதில் இவங்க வந்து கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, இந்த மாதிரி நம்ம எப்படி எல்லாம் கை கொத்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து நம்ம ரோசஸ் விளையாடுறோமோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்களா, அங்கங்கே மக்கள் வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஸ்ப்ரெட்டாக எல்லாம் படுத்திருக்காங்க. அதாவது பாக்கெட்டில் வந்து எல்லாமே இருக்குது, பட் அவங்களால என்ன பண்ண முடியல, அதை வந்து க்யூர் பண்ணக்கூடியதுக்கான மருந்தை வந்து அவங்களால எதுவுமே வந்து வாங்க முடியல, அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஸோ அங்கங்கே பார்க்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, மக்கள் வந்து அங்கங்கே எல்லோரும் வந்து சுருண்டு படுத்திருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிங்கா ரிங்கா ரோசஸ் refers to the reddish sores that appear on the skin as a result of infection. அந்த ரிங்கா ரோசஸ் அப்படிங்கிறது அந்த ரோஸ் மாதிரி எல்லா ஃபேஸ்லையும் என்ன பண்ணிகிட்ருக்காமா, அங்கங்கே ரெட் கலரில் வந்துட்டு குப்பளம் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஆயிருக்கு. எ pack full of poisons refers to the medicines that a victim handy take. பேக்கெட்டில் வந்துட்டு மெடிசன்ஸ் எல்லாமே, அதாவது அந்த இதுக்கு தேவையான மெடிசன்ஸ் இருந்தாலுமே அது அவங்களால என்ன பண்ண முடியலையா, எடுத்துக்க முடியல, அவங்களால க்யூர் பண்ணிக்க முடியல. The third line is a reference to the chills and colds usually accompany the disease. அதாவது அண்ட் டிஷ்யூன்னு பார்த்தோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல ரொம்ப கோல்ட்னஸ்ஸு சில்னஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னாக்கல ஓரளவுக்கு வந்து அந்த இது எரிச்சலுக்கு வந்து எப்படி இருக்குமா, நல்லா இருக்குமா. ஸோ அந்த டிசீஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. த டெத் ஆஃப் த விக்டிம் இஸ் இண்டிகேட்டட் த்ரூ த ஃபைனல் லைன் வி ஆல் ஃபால் டவுன். அதாவது எல்லாமே இருந்துமே என்ன பண்ண முடியல, க்யூர் பண்ண முடியல. ஃபைனலாக என்ன ஆகிடுறாங்க, எல்லாருமே வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அப்போது அந்த லைன்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ரோசஸை வந்து ரெட்டிஷ் ரோஸ் கூடவும் அந்த ஃபுல் ஆஃப் பாய்சஸ் பார்த்தினாக்கில் மெடிசன் கூடவும் அந்த சின்ன அந்த திசு பார்த்திங்கனாக்கில் சில்னஸ் கூல்னஸுடைய ரெஃபரன்ஸ் கூடவும் அந்த டிசீஸ் வந்த பிறகு சில்னஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் லாஸ்ட்டாக வந்து க்யூர் பண்ண முடியாமல் இறந்து போகிறவங்கள வந்து ஃபால் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1665 நடந்த கொடுமையான பிளேக் நோய். அந்த நோய் முடிஞ்ச உடனேயே இன்னொன்று வந்து ஸ்டார்ட் ஆகுது சேம் இங்கிலாண்டில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த கிரேட் ஃபயர். இட் வாஸ் ஸ்டார்டட் இன்
1666. அந்த கிரேட் ஃபயர் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1666 ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சம்மர் டைம். சம்மர் டைம்னாவே சொல்லவே தேவையில்ல. லைட்டாக நம்ம வந்து தீ பொறி போட்டாவே அதெல்லாம் மாறிடும். எல்லா இடமும் காஞ்சி போயிருக்கனால எல்லா பிளேசஸும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அந்த ஃபயருக்கு நிறைய பவர் உண்டு. சேம் அதே மாதிரி ஒரு சம்மர் டைமில் தான் என்ன ஆகுது, அந்த கிரேட் ஃபயர் வந்து வருது. எங்கன்னா இங்கிலாண்டில் எந்த இயர், லண்டனில் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1666. The summer of 1666 had been very dry. அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பிளேஸும் காஞ்சி போய் கிடக்கும். The great fire raged for 5 days from 2 to 7 September. இது வந்து செப்டம்பர் மந்த், செப்டம்பர் 2 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 7 வரை கண்டினியூ என்ன பண்ணிகிட்ருக்கு, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. எத்தனை டேஸானா 5 டேஸாக எவ்வளோ போராடி என்ன பண்ண முடியல, அந்த தீயை வந்து அணைக்க முடியல. ஆல்ரெடி அமேசான் காட்டில் வந்து தீ பரவிட்டு இருந்ததை பற்றி நம்ம பார்த்தோம். அதை எப்படி வந்து அந்த ஸ்ப்ரெடான தீயை எப்படி அணைக்க முடியலையோ சேம் அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இங்கிலாண்ட்லேயும் 1666 ஒரு கிரேட் ஃபயர் வருது. அவங்களால அந்த தீயை வந்து அணைக்க முடியல. In those 5 days, almost half of London was destroyed. எவ்வளோனா, லண்டன்றது பெரிய நாடு, அந்த நாட்டில் பாதி நாடு என்ன பண்ணிடுச்சாமா, ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு. The first district to be destroyed was, however, தேம்ஸ் ஸ்ட்ரீட். ஃபஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அழிஞ்சு போகுதுன்னா தேம்ஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து அழிஞ்சு போகுது. லண்டனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். The houses are made chiefly of timber and plaster. மெயினாக தீ வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக்காலையும் மரக்கட்டையாலும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய வீடு வந்து கட்டியிருக்காங்க. It spread very rapidly as no one made an effort to stop it. ஸோ அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எரிஞ்சு உருக ஆரம்பிச்சதுனால என்ன பண்ண முடியல, யாராலுமே அந்த தீயை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல, யாராலையும் ஸ்டாப் பண்ணவும் முடியல. எவ்வளவோ எஃபர்ட் எடுத்து பார்த்துட்டாங்க, அதனால என்ன பண்ண முடியல, அந்த தீயை வந்து அவங்கள அணைக்க முடியல. Each person was more preoccupied with removing his own goods to a safer place. அந்த தீயை வந்து கட்டுப்படுத்த முடியாதனால ஒவ்வொரு பர்சனும் அவங்களுடைய லைஃப் வந்து சேஃப் ஜோனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. It destroyed the heart of the city from the Tower to Fleet Street, Westminster, the West End, and the slums of Whitechapel and Stepney were untouched. St. Paul's and 88 other churches were destroyed. And then 400 streets and 13,200 houses were destroyed. The people had to rebuild the city again brick by brick. இப்போ என்ன ஆகுதுனாக்கல மோராலஸ் எல்லா பிளேஸுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. டவர் டு ஃப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் தான் ரொம்ப முக்கியமான சர்ச்சஸ் எல்லாமே இருக்குது. அது வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற பிளேஸில் அந்த இடத்துலையும் தீ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகுது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாமே அழிஞ்சிடுது. அந்த தீயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 88 சர்ச்சஸ் வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் 400 ஸ்ட்ரீட்ஸ் 400 ஸ்ட்ரீட் வந்து என்ன பண்ணிடுதான், ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு. 13,200 வீடுகள் என்ன பண்ணிடுதான், ஃபுல்லாக எல்லாமே பற்றி எரிஞ்சு டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி கட்டினோம்னா நம்மளால் வீடை வந்து என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செங்கல் வச்சு வீடு வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. We have a graphic account of the fire in the diary of Samuel Pepys. The churches, houses, and all on fire and flaming at once, and a horrid noise the flames made, and the cracking of houses at this ruin. இப்போது இந்த ஃபயரில் பார்த்தீங்கன்னாக்கல அந்த சர்ச்சஸ்ஸு ஹவுசஸ் எல்லாமே அந்த ஃபயரில் வந்து எரிஞ்சு
அப்படியே சவுண்டு பயங்கரமாக வருது. அப்படியே பட்டு பட்டுன்னு எல்லாம் வெடித்து செதறது, எல்லாம் உடஞ்சி விழுறது எல்லாமே வந்துட்டு அதாச்சும் ஒரு பட்டாசு வெடித்தா எப்படி சவுண்டு வரும் அந்த மாதிரி வந்து என்ன ஆகுதாம்மா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடெல்லாம் எரியும் போது பட்டு பட்டுன்னு வெடித்து சவுண்டு வருதாம்மா. அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சஸ் எல்லாமே அந்த ஃப்ளேமில் என்ன ஆகிடுச்சு, எல்லாமே வந்து டஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு புகை மண்டலமாக வந்து காணப்படுது. The fire proved a blessing in disguise and it wiped out the terrible plague from London. அதாவது இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, லண்டனில் பிளேக் நோயை வந்து எல்லாம் ஃபேஸ் பண்ணி முடித்து அதில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ உடனே என்ன வந்துடுச்சான், பிளேக் ஃபயர் அப்படின்னு கிரேட் ஃபயர் வந்து லண்டனை வந்து என்ன பண்ணிடுச்சு, பாதி சிட்டியே வந்து காலி பண்ணிட்டு போயிடுச்சு. இட் ஆல்சோ gave the people an excellent opportunity to rebuild London. ஸோ அந்த ஃபயர் வந்த பிறகு என்ன செய்கிறாங்க, லண்டன்லேருந்து புதிய புதிய வீடுகளெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, புதிய புதிய சர்ச்சஸ் எல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிறிஸ்டோபர் ரென் the architect. Christopher Wren is one of the architects in England. He had to build the city. அவர் கிறிஸ்டோபர் ரென் என்ன செய்கிறாருன்னா ஒரு சர்ச் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சர்ச் நேம் செயின்ட் பால்ஸ் கேத்தட்ரல். ரெனேசன்ஸ் உடைய பீரியடில் எப்படியெல்லாம் வந்து என்ன ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணி சர்ச்சஸ் கட்டினாங்களோ அதே ஸ்டைலில் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணி கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட் டுக் 35 years. அந்த சர்ச் கட்டி முடிக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட வருஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கில் 35 வருஷம் என்ன பண்ணுறாருன்னா அந்த கேத்தட்ரல் சர்ச் வந்து கட்டி முடிக்கிறதுக்கு டோட்டலாக 35 years ஆகிடுச்சு. He designed 50 other churches in London. அந்த சர்ச் செயின்ட் பால் கேத்தட்ரல் சர்ச் மட்டும் இல்லாமல் இன்னும் 50 சர்ச் வந்து இவர் என்ன பண்ணுறாராமா புதுசாக வந்து அவருடைய ஓன் இதில் அவருக்கு அதாச்சும் அவருக்கு எப்படி வந்து கட்டணும்னு தோணுதோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாருனாக்குள்ள கட்டி முடிக்கிறார் அவருடைய ஓன் டிசைனில். He also did a lot of work at the 2 universities of Oxford and Cambridge. அது மட்டும் இல்லாமல் 2 யூனிவர்சிட்டி and then so many Cambridges also he had to build. அவர் இதுவும் முடிச்சு கொடுக்குறாரு. ஸோ கிறிஸ்டோஃபர் ரென் மூலயமா நிறைய வந்து வீடெல்லாம் புதுசாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனல் in London, houses were rebuilt with bricks by the merchants. Sanitation also improved in the city by the enforced rebuilding of so many ancient dwellings. London emerged with better churches, building and streets after the fire. The restoration was returned to the ancient form of government by kings. The restoration brought many changes in the powers. இப்போ என்ன ஆகுது, இப்போ லண்டனில் ஆஃப்டர் ஃபயருக்கு அப்புறம் புதிய புதிய வீடுகளெல்லாம் புதிய புதிய ஆட்களை வச்சு புதிய புதிய வீடுகள் அழகழகாக கட்டிடுறாங்க. அதே மாதிரி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கில் அங்கே வந்து புதிய புதிய சர்ச்சஸும் கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து புதுப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஏன்ஷியன்ட் பீரியடில் எப்படி வந்து வீடுகளெல்லாம் இருந்ததோ அதே மாதிரி என்ன செய்கிறாங்களாமா இப்போவும் அழகழகான வீடுகளெல்லாம் கட்டுறாங்க. ரெஸ்டோரேஷன் பீரியடில் ஃபஸ்ட்டில் இருந்ததை விட என்ன செய்கிறாங்களாமா இப்போ வந்து புது புது விஷயங்களை எல்லாமே வந்து கட்டி எல்லாருக்கும் வந்துட்டு இப்போது ஹாப்பியாக வந்து இருக்கிறாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.